அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலில் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சனி பகவான் 2025 புத்தாண்டில் மார்ச் 29 மீன ராசிக்கு இடம்பெயர போகிறார். சனி பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான சனி பெயர்ச்சியில் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதிலும் மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஆரம்ப காலமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த 7.5 சனி மேஷராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப நற்பலன்களை அள்ளி கொடுப்பவர் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். 9 கிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் இருந்த மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் சிறப்பு வாய்ந்த கிரகமாகும். சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பெயர்ச்சி அடையும் போது சில ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி திசை ஆரம்பமாகிறது. அதாவது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் 29 கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய ஆரம்ப காலமாக இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பலரும் பயப்படுவாங்க. அவ்வாறு பயப்பட தேவை கிடையாது. சனி பகவான் உச்சத்தில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பலன்கள் மற்றும் செல்வங்களை கிடைக்க செய்வார். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்பதான் பலன்கள் தரக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். கும்ப ராசிக்கு அதிபதியாக திகழ்கிறார் சனி பகவான். தற்போது தன்னுடைய சொந்த ராசியில் பயணித்து வரக்கூடிய சனி பகவான் மார்ச் 29 மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி நடைபெறுது. அதில் விரைய சனி தொடங்க போகிறது. அதாவது சனி பெயர்ச்சியால் மேஷராசியினருக்கு 7.5 சனியினுடைய முதல் கட்டம் தொடங்குது. தொழில், வியாபாரம், சுபகாரியங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அனுகூலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்கால பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்திலேயே தங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாதம், முதுகு, கழுத்து, பாதவலி அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஏற்படுங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் நீங்கள் பிள்ளையாரை வழிபடுறது நல்ல பலன்களை தரும். தேக ஆரோக்கியத்தில் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. சுமாரான பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு மன அழுத்த யோசனையுடனே நீங்கள் இந்த நேரத்தில் இருப்பீங்க. எல்லாமே இருந்தாலும் சரிங்க, ஒரு பயத்துடனே இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க. பெரிய நட்பு வட்டாரத்தை வைத்திருப்பீங்க. கடைசி 12 ஆண்டுகள் கடுமையாக உழைச்சிட்டீங்க. இந்த ஆண்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர் குரு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அனுகூலத்தை உண்டாக்குங்க. அதே மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை எதிர்கொள்ள பாருங்க. நாம செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ற பலனை தான் நீங்கள் அடைவீங்க. தான தர்மம் கொடுக்கறதுனால சனி பகவான் நல்ல பலன்களை அள்ளி தருவார். இது எதிர்மறையான செயல்களின் தாக்கத்தில் இருந்து நம்ம காக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் நவக்கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு மார்ச் 29 கும்பராசியில் இருந்து விலகி மீன ராசிக்கு இடம் மாறுகிறார். சனி பகவான் இடமாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தாக்கத்தை கொடுத்தாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாவது என்னவோ ஒரு விதமான பயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சனி பெயர்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஆண்டு சனி பகவானினுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது பெரியதளவில்
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது ஜூன் மாதம், அதாவது 2027 வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் மீன ராசியில் பயணம் செய்வார். தற்போது மார்ச் 2025 29ஆம் தேதியில் இருந்து 2027 வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் வந்து மீன ராசியில் பயணம் செய்வார். அதனால் அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு விரயசனி ஆரம்பக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சுப மற்றும் அசுப பலன்களை கொடுப்பார். நவக்கிரகங்களை சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்னு கூறும் அளவிற்கு பலம் வாய்ந்த கிரகமாக சனி பகவான் இருக்கிறாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களையுமே தென்பட்டாலும் தர்மத்தின் அளவிற்கு ஏற்ப நன்மைகளும் தீமைகள் அப்படின்னு 2 தாக்கமும் கட்டாயம் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் எல்லா விதமான பலன்களையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நன்மையும் பெறுவீங்க, தீமையான விஷயங்களையும் பெறுவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு 2ம் கலந்தவாறு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் விரய சனி வந்திருக்குங்க. அதன் காரணமாக உடலில் வந்து சில பிரச்சனைகள் எழலாம். அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதிக்கு அதிக கவனத்தை கொடுக்க பாருங்கள். விரய சனியாக இருந்தாலும் நீங்கள் 7 சனிக்குள்ளே உட்பட்டு வரீங்க அப்படிங்கிறதுனால கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றவர்களுக்காக வேலை செய்கிறது, கடின உழைப்பை கொடுக்கறது மற்றும் அனைத்து சிக்கல்களையும் தாங்குவது என அனைத்தையும் செய்யக்கூடியவங்க நீங்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. தினம்தோறும் உடற்பயிற்சி செய்து உங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ளுங்க. தியானம் செய்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குங்க. உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்திற்கு போகின்ற காரணத்தால் மன தைரியம் குறைந்து விட்டால் பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அனைவருடைய சிக்கல்களுக்கும் தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கு சற்று தாமதமாகலாம். அதனால் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. உங்களுடைய ராசியில் ராகு பகவான் 11ல் வருகின்ற காரணத்தால் பணவரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகளும் அமையப்பெறும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடன் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் உங்களுடைய ராசியில் 5வது இடத்துல வருகின்ற காரணத்தால் பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் அவசியங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பலதரப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அதனால் வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நன்மை தீமை கலந்தவாறு இருக்கும் அப்படிங்கிறதுனால நன்மை அடையும் போது அதிகப்படியான சந்தோஷமும் பட வேண்டாம். அதே மாதிரி தீமை நடக்கும்போது சோர்ந்து உட்காரவும் வேண்டாம். 2த்தையும் நீங்கள் எதிர்கொள்ள பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதனால் அதற்கு நீங்கள் தற்போதே தயாராக வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா இது விரய சனி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு வர்றதுனால பெரிய அளவில் வந்து மோசமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க. அப்படின்னாலும் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்கள் செல்ல செல்ல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமானது. எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று. உங்களுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறே பலன்கள் நீங்கள் அடைவீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பலன்கள் கிடைக்க பெறும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய
வாழ்க்கை ஓட்டத்தை வந்து கொஞ்சம் நினைவு கூர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை பறி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உங்களை வீழ்த்துவதற்கு பலவிதமான சூழ்ச்சிகள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று. எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே வந்து மறந்து விடாதீங்க. 7.5 சனி தொடங்கிவிட்டது அப்படின்னு ரொம்பவும் பயப்படவும் வேண்டாம். உங்களை நோக்கி பழி, பாவங்கள், கஷ்டங்கள், கடினமான சூழல்கள் வரக்கூடும். இருந்தாலும் இறைவனை சரணாகதி அடைவதன் மூலமாக எளிதாக அனைத்தையும் கடந்து விட முடியும். 7.5 சனியின் முதல் பகுதியான விரய சனி மேஷராசிக்கு தொடங்கியிருக்க நிலையில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகரிக்கும். இதை சுபவிரயமாக மாற்றக்கூடிய வகையில் சேமிப்பது, தங்கத்தில் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. தங்க நாணயங்களை வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்யலாம். இப்படி உங்களுடைய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள பாருங்க. அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சிலருக்கு விபத்து ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமோ நிதானமோ அவசியம். சனியினுடைய 9வது பார்வையால் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் வந்து கவனம் இருக்கணும். முதலீடு விஷயத்தில் நிதானம் அப்படிங்கிறது அவசியம். நிதி ஆலோசகர்களினுடைய ஆலோசனையின் பெயரில் முதலீடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. மனவலி இருந்தாலும் பொறுமையுடன் உங்களுடைய வேலைகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.